தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்எம் ஜிபிஎஸ் இதை பற்றி சொல்லியிருப்பேன். ஆனால் அதுக்கான டாஸ்க்கை பற்றி சொல்லியிருக்க மாட்டேன். அந்த டாஸ்க்கை பற்றி என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் இந்த யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகும். இல்லை ஃபஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா ஜிஎஸ்எம்க்கு சொல்லிடுறேன். ஏன்னா சீரியல் கம்யூனிகேஷனுக்கு நான் ப்ரீவியஸாகவே சொல்லியிருப்பேன். ஓகே, ஆனால் ஜிஎஸ்எம் ஜிபிஎஸ்க்கு மட்டும் தான் நான் சொல்லலை. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் டாஸ்க் வந்து ஜிஎஸ்எம். இதில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒன் சுவிட்ச் ப்ளஸ் ஜிஎஸ்எம் எஸ்எம்எஸ் சென்ட் எல்சிடி ஸ்டேட்டஸ். ஓகே, நீங்கள் ஒரு சுவிட்சை ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆகணும், ஜிஎஸ்எம் மூலமாக எஸ்எம்எஸ் சென்ட் ஆகணும். அதில் எஸ்எம்எஸ் சென்டிங் எஸ்எம்எஸ் 1, சென்டிங் எஸ்எம்எஸ் 2 அதே மாதிரி. ஓகே, அப்போ சென்டிங் எஸ்எம்எஸ் 1 அப்புறமேது கம்ப்ளீட்டட் இது மாதிரி எங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும். ஓகே, நீங்கள் என்ன பண்ணலாம், சென்டிங் எஸ்எம்எஸ் 1 சென்டிங் மெசேஜ் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க கம்ப்ளீட்னு 3 இது காமிங்க எனக்கு. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்எம் எஸ்எம்எஸ் ரிசீவ் எல்இடி ஆன் ஆஃப் ஸ்டேட்டஸ் எல்சிடி அண்டு ஜிஎஸ்எம் ஸ்டேட்டஸ் சென்டு. நீங்கள் ப்ரீவியஸாக வந்து சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா 1 ப்ரெஸ் பண்ணீங்க அப்போ என்ன ஆயிடுச்சு, எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆச்சுல. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 1 நீங்கள் அதே வெர்ச்சுவல் டெர்மினல் தான் ப்ரெஸ் பண்ணுவீங்க. அப்போ என்ன ஆகணும், ஜிஎஸ்எம் ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு எல்இடி ஆன் ஆகணும். அந்த எல்இடி ஆன் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் என்ன ஆகணும், அதே ஜிஎஸ்எம் மூலமாக எனக்கு என்ன ஆகணும், எஸ்எம்எஸ்ஸாக சென்ட் ஆகணும். அப்போ டிஎக்ஸ் அதுக்குன்னு 2 வெர்ச்சுவல் டெர்மினல் ஓப்பன் பண்ணிங்க. 2 வெர்ச்சுவல் டெர்மினல், ஒரு வெர்ச்சுவல் டெர்மினல் வந்து ஜிஎஸ்எம் டிரான்ஸ்மிட்டர், இன்னொரு வெர்ச்சுவல் டெர்மினல் வந்து ஜிஎஸ்எம் ரிசீவர். ஓகே, ரிசீவருங்கிறது நீங்கள், டிரான்ஸ்மிட்டருங்கிறது நீங்கள் தான். ஓகே, என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிரான்ஸ்மிட்டர் வந்து ஒன்று சென்ட் பண்ண போகிறீங்க, மைக்ரோட ரிசீவ் பண்ணி அங்கே ஒரு எல்இடி ஆன் பண்ணுது. எல்இடி ஆன் பண்ணிட்டு எக்கேன்னு என்ன பண்ணுது, அடுத்த வெர்ச்சுவல் டெர்மினல் உங்களுக்கு அவுட்புட் காமிக்க போகுது. ஓகேவா, ஏன்னா நீங்கள் ஒரே இதில் போட்டிங்க அப்போ நீங்கள் 1 ப்ரெஸ் பண்ணிங்களா 2 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. அதுக்காக 2 வெர்ச்சுவல் டெர்மினல் தனித்தனியாக எடுத்துங்கன்னு சொல்கிறேன், வேறெல்லாம் எதுவுமே இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா RFID டேட்டா ரீடு டு நேம் அண்டு கார்டு நம்பர் எல்சிடி டிஸ்பிளே பிரிண்ட் தென் திஸ் கண்டென்ட் ஆர் எஸ்எம்எஸ் சென்ட். இங்கே RFID டேட்டாவை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ரீட் பண்ணணும். RFID அப்படிங்கிறது என்னென்னா ஒரு 12 டிஜிட் நம்பர் தான். அந்த 12 டிஜிட் நம்பர் நீங்கள் எடுத்துகிட்டு அதோட நேமு அண்டு கார்டு நம்பர். ஓகே, நேம் அண்ட் கார்டு நம்பர்லாம் இப்போ உங்கள் காலேஜில் ஐடி கார்டெலாம் கொடுத்துருக்காங்களே, இப்போ ஐடி கார்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, ரோல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நேம், ஓகே, உங்களுடைய நேமு உங்களுடைய ரோல் நம்பர் அப்படிங்கிறத என்ன பண்ணுங்க, உங்களுடைய RFID கார்டு நம்பர். ஓகே, RFIDயில் வர கார்டு நம்பர் 12 டிஜிட் இருக்கும். அப்போ நீங்கள் 12 டிஜிட் ஏதாவது ஒரு 12 டிஜிட் டைப் பண்ணிங்க. 1லேருந்து 0க்கு அப்புறம் 1 2 கூட கொடுத்துங்க. அப்போது 12 டிஜிட் வந்துடும். அப்போ 12 டிஜிட் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகணும் அப்படின்னா உங்களுடைய நேமை பிரிண்ட் பண்ணணும். அப்போ நேமை பிரிண்ட் பண்ணிவிட்டு எனக்கு அவங்களுடைய ஜிஎஸ்எம்க்கு என்ன பண்ணணும், ஒரு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணணும். ஓகே, இவங்க ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. இல்லைனா உங்கள் நேமை பிரிண்ட் பண்ணிவிட்டு எங்கே என்ன பண்ணணும், உங்கள் நேமு ப்ளஸ் கார்டு நம்பர் ரெண்டையும் பிரிண்ட் பண்ணி எனக்கு எல்சியில் பிரிண்ட் பண்ணிவிட்டு உடனே எங்கே என்ன பண்ணணும், ஜிஎஸ்எம் மூலமாக எஸ்எம்எஸ்ஸாக சென்ட் பண்ணணும். இது ஒரு 3வது டாஸ்க்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சுவிட்சு 2 அனலாக்கு, ஒரு எல்சிடி, ஒரு ஜிஎஸ்எம். ஓகே, ஒரே ஒரு சுவிட்ச் எடுத்துங்க. நான் ப்ரீவியஸாக அனலாக் டாஸ்க் கொடுத்தது தான். ஓகே, அங்கே என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்எம்மில் வந்து ஒரு எல்இடி மாற்றி ஆன் ஆகும்னு சொல்லியிருப்பேன். ஓகே, இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்படியே எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுற மாதிரி போடுங்க. இனிஷியலாக ஒரு எல்இடி வந்து ஆன்லேயே இருக்கணும். எனி சென்சர்ஸ் வந்து அப்நார்மல் ஆச்சு அப்படின்னா எல்இடி இஸ் டர்ன் ஆஃப் அண்ட் ஜிஎஸ்எம் எஸ்எம்எஸ் சென்ட்னு கொடுத்துருப்பேன். அங்கே என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஒரு எல்இடி ஆனில் இருக்கணும். இனிஷியலாக ஒரு எல்இடி ஆன்லேயே இருக்கும். நான் எப்போ நான் சுவிட்ச் அப் 2 எல்இடி வந்து 2 எல்இடியில் ஒரு எல்இடி ஆனில் இருக்கும், செகண்ட் எல்இடி மட்டும் ஆஃபில் இருக்கும்னு சொல்லுவேன். எப்போ எனக்கு ஏதாவது சென்சார் அப்நார்மல் ஆச்சு அப்படின்னா ஒரு எல்இடி ஆன் பண்ணியிருப்பேன், இன்னொரு எல்இடியை ஆஃப் பண்ணியிருப்பேன். ஓகே, ஃபஸ்ட் எல்இடி ஆன், அங்கே இனிஷியலாக ஆனில் எல்இடி ஆஃப் ஆகிட்டு ஆஃபில் அந்த எல்இடி ஆன் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருப்பேன். ஓகே, அதே ஸ்டெட்டு அதே கான்செப்ட் தான். ஓகே, அப்போ என்ன பண்ணியிருப்பேன், நான் கொஞ்சம் ஹை ஆகிடுச்சு அப்படின்னா 2 வோல்ட்டோட அப்நார்மல் ஆகிடுச்சு. அப்போ எனக்கு என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக சென்சார் வந்து ஃபஸ்ட் எல்இடி ஆஃப் பண்ணிட்டு செகண்ட் எல்இடி ஆன் பண்ணுன்னு சொன்னேன். அங்கே என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட் எல்இடி ஆஃப் பண்ணிட்டு எனக்கு ஜிஎஸ்எம் மூலமாக எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, எதனால அப்நார்மல் ஆச்சு, ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்சுங்கிறது பார்த்தீங்கன்னா ரெயின் சென்சார், 2 அனலாக் அப்படிங்கிறது ஒன்று வோல்டேஜ் சென்சார். ஓகே, வோல்டேஜ் 220 வோல்ட்டோட அதிகமாக வந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும், கட் ஆஃப் ஆகணும். அதே மாதிரி விண்டு, ஓகே, எனக்கு காற்று அதிகமாக அடித்ததுனால எனக்கு என்ன ஆகணும், அதிகமாக அடித்ததுனால இப்போ வந்து பவர் கட் ஆச்சு அப்படிங்கிறத எனக்கு இன்டிமேட் பண்ணும். அதான் இங்கே போட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் சுவிட்ச் ப்ளஸ் ரெயின் ஃபாலிங் கண்டென்ட் எஸ்எம்எஸ் சென்ட். ஓகே, ரெயின் ஃபால் ஆகுது அப்படின்னா மழை வருது அப்படின்னு நீங்கள் எஸ்எம்எஸ்ஸில் இன்டிமேட் பண்ணோம். ஃபஸ்ட் அனலாக் வந்து 220 வோல்ட்டோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஹை வோல்டேஜ் எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணோம். அடுத்து செகண்ட் அனலாக் வந்து 30யோட ஹையாக இருந்துச்சு அப்படின்னா விண்டு ஃப்ளோவிங். ஓகே, அதிகமாக காற்றடிக்குது அப்படின்னு உங்களுக்கு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணணும். ஓகே, அப்போ அதனால தான் சொன்னேன் 3 சென்சாரில் ஏதாவது ஒரு சென்சார் அப்நார்மல் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ் வரணும். ஓகே, எல்இடி வந்து டர்ன் ஆஃப் ஆகணும். எகெயின் அந்த வேல்யூஸ் ஏதாவது லோவாச்சு அப்படின்னா என்ன ஆகக்கூடாது, ஆன் ஆகக்கூடாது. நீங்கள் ஓவரால் சிமுலேஷன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் மட்டும் தான் என்ன ஆகணும், இந்த இது ஆன் ஆகணும்.
ஓகேவா. இதான் அந்த டாஸ்க்கு ஜிஎஸ்எம்மில். இங்கே சொன்ன அதே டாஸ்க்கு அப்படியே என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா ஜிபிஎஸ் மூலமாக ஒரு லொக்கேஷன் எடுத்து சென்ட் பண்ணுன்னு சொல்லியிருப்பேன். ஓகே, வேறு எதுவுமே சொல்லிப்பேன் மாட்டேன். ஓகே, அங்கே என்ன பண்ணேன், 1 switch ப்ளஸ் ஜிஎஸ்எம் சென்ட்னு போடுவேன். ஆனால் இங்கே 1 switch ப்ளஸ் ஜிபிஎஸ் வேல்யூ கெட் தென் ஜிஎஸ்எம் எஸ்எம்எஸ் சென்ட் எல்சிடி ஸ்டேட்டஸ். ஓகே, ஜிபிஎஸ் வேல்யூ ஹெட்டு, ஜிபிஎஸ் இன்ட் ஃபங்க்ஷன் இது மாதிரி நீங்கள் டிஸ்பிளே பண்ணுங்கள். ஜிபிஎஸ் வேல்யூ ஹெட் பண்ண உடனே டிஸ்பிளே பண்ணிவிடுங்க. டிஸ்பிளே பண்ணிட்டு என்ன பண்ணுவேன், எஸ்எம்எஸ் 1 சென்டிங் அப்படிங்கிறப்ப ஜிபிஎஸ் வேல்யூக்கு என்ன பண்ணுவேன், எஸ்எம்எஸ்ஸாக சென்ட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்எம் எஸ்எம்எஸ் ரிசீவ் எல்இடி ஆன் ஆஃப் ஸ்டேட்டஸ் எல்சிடி அண்டு ஜிஎஸ்எம் ஸ்டேட்டஸ் சென்ட். ஓகே, இங்கே என்ன பண்ணுங்க, ஜிஎஸ்எம்லேருந்து எஸ்எம்எஸ் ரிசீவ் பண்ண உடனே எல்இடி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்க. ஸ்டேட்டஸ் வந்து எல்சிடியில் பிரிண்ட் பண்ணிடணும். அண்ட் ஜிஎஸ்எம்மில் ஸ்டேட்டஸ் என்ன அதே ஜிஎஸ்எம் சொன்ன டாஸ்க் தான். ஓகே, அதே சேம் டாஸ்க்கு நீங்கள் பண்ணுங்க, ஒன்றும் தப்பே இல்லை. RFID டேட்டா ரீடு டு நேம் அண்டு கார்டு நம்பர் எல்சிடி டிஸ்பிளே பிரிண்ட். இது என்ன கான்செப்ட் அப்படின்னா ஸ்கூலோட கான்செப்ட் தான். ஓகே, அப்போ ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா 4 நுழைவாயில் இருக்குது. இப்போ 4 நுழைவாயில் நான் எந்த நுழைவாயிலில் உள்ளே போகிறேன் அப்படிங்கிறத நீ கேட் 1 கேட் 2 அப்படின்னு நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், லொக்கேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ இந்த லொக்கேஷன்லேருந்து அவங்க உள்ளே வந்திருக்காங்க, என்ட்ரி ஆகிருக்காங்க அப்படின்னு நம்ம இன்டிமேட் பண்ணிடலாம். ஏன்னா RF ரீடுங்கிறது எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் நமக்கு ரீட் பண்ணும். அதே நம்ம ஒயர்லெஸ் RF ரீடை வச்சுட்டோம்னா என்ன பண்ணும், அவங்க ஒரு அந்த நம்ம ஒயர்லெஸ் ரிசீவர் வச்சுக்க இடத்துலேருந்து ஒரு 10 meters முன்னாடியே அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஓகே இந்த லொக்கேஷனில் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடும். அப்போ இந்த லொக்கேஷன்லேருந்து அவங்க கார்டு ரீட் பண்ணிச்சு அப்படின்னு ஜிபிஎஸ் லொக்கேஷன் எடுத்து நமக்கு ஒரு எஸ்எம்எஸ்ஸாக சென்ட் பண்ணும். அந்த கான்செப்ட் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களோட நேமு ப்ளஸ் கார்டு நம்பர் ரெண்டையும் பிரிண்ட் பண்ணிடுங்க. அதே இதை அப்படியே என்ன பண்ணுவீங்க, எஸ்எம்எஸ் மூலமாக ஜிபிஎஸ் லொக்கேஷன் எடுத்து எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுங்கள். ஓகே, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஒரு சுவிட்சு 2 அனலாக்கு, ஒரு எல்சிடி, ஒரு ஜிஎஸ்எம், ஒரு ஜிபிஎஸ். அங்கே ப்ரீவியஸாக சொன்ன அதே அனலாக்கு சென்சரை வச்சு சொன்ன டாஸ்க்கு தான். ஓகே, அங்கே என்ன பண்ணேன், ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொன்னேன். ஆனால் அங்கே என்ன பண்ணுங்க, ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். நீங்கள் என்ன பண்ணலாம், 01 02 இது மாதிரியும் வைக்கலாம். இல்லை அப்படின்னா அக்யூரேட்டியாக நமக்கு எந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு தெரிஞ்சாகணும். அப்போ என்ன பண்ணணும், எந்த லொக்கேஷனில் இருக்க ட்ரான்ஸ்ஃபார்மர். நான் வந்து டேட்டா பேஸ்லாம் எடுத்து பார்க்க மாட்டேன். டேட்டா பேஸ் எடுத்து பார்க்காம வர எஸ்எம்எஸ்லேயே எனக்கு என்ன பண்ணணும், இந்த ஏரியாவில் இருக்க ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஜிபிஎஸ் வச்சிட்டிங்க அப்படின்னா எந்த ஏரியாவில் இருக்க ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்டிமேட் ஆகும். அதுக்கு தான் என்ன பண்ணுங்க, இன்சியலி 1 LED is on ஜிபிஎஸ் லொக்கேஷன் ஆர் சென்ட் அப்நார்மல் கண்டிஷன். எந்த சென்சர் அப்நார்மல் ஆனால் என்ன பண்ணணும், அப்நார்மல் கண்டிஷன் வந்து சென்ட் ஆகணும். எனி சென்சர்ஸ் அப்நார்மல் LED is turn off அண்ட் ஜிஎஸ்எம் எஸ்எம்எஸ் சென்ட். ஓகே, 1 switch ப்ளஸ் ரெயின் ஃபாலிங் அதே 20 ஹை ஆச்சு அப்படின்னா வோல்டேஜ் வந்து எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணணும். ஓகேவா. அதே மாதிரி 2 அனலாக் வேல்யூ, ஒரு அனலாக் வேல்யூ 20 அதிகமாச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணணும் ஜிபிஎஸ் வேல்யூ எடுத்து. அதே மாதிரி 2 அனலாக் வந்து 30 வோல்டோட ஹை ஆச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும், விண்டு ஃப்ளோவிங் அப்படின்ட்டு எனக்கு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணணும். ஓகே, இது எல்லாமே ப்ரீவியஸ் சொன்னது தான். ஆனால் என்ன பண்ணுங்க, இதில் ஜிபிஎஸ் ஆட் பண்ணுங்க. இந்த டாஸ்க்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டாஸ்க் அந்த கமெண்டை பார்த்துட்டு என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.